இந்த வீடியோவில் சுரக்காயை வச்சு எப்படி ஒரு வடை என்னென்ன சுரக்காய் ஃப்ரிட்டர்ஸ் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்து வந்து கிரேட்டரில் திருவி வச்சுக்கோங்க. இப்படி அதை ஒரு துணியில் கட்டி அதில் நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அந்த ஜூஸ் ஃபுல்லாக வெளியே வந்துடும். நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் வந்து இது நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வெளியே வச்சா ப்ரௌன் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி இதுவும் ப்ரௌன் ஆகுது. ஜூஸ் ஒரு ப்ரௌன் கலராக தான் இருந்தது, பட் அந்த டேஸ்ட் குடிக்க நல்லா இருந்தது. இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு எதுவுமே ஆட் பண்ணாமல் சும்மா சாதாரணமாக கூட குடிக்கலாம். இந்த திருவின சுரக்காயை எடுத்து ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறம் வறுத்த ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அப்புறம் கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் எடுத்து இந்த பொடியாக நறுக்குனது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் அது பேட்டிஸ் மாதிரி தட்டுறதுக்கு வரும். ஸோ இப்படி உருண்டையாக உருட்டிட்டு கையில் வடை தட்டுற மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சுரக்காய் வடை, சுரக்காய் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். ஒரு வெஜிடபிள் வச்சு ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும் இது. இல்லைன்னா சைட் டிஷ்ஷாக எந்த ஒரு குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி இதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.